So now we are going to learn about third topic, prenatal development. Yes. So இங்க prenatal development என்னன்றது நம்ம செகண்ட் சாப்டர்லேயே ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ப்ரீநாட்டல்னா நம்மளோட கன்சீவிங் பீரியட் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரீநாட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 9 months ஆஃப் கன்சீவிங் பீரியட் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். நம்மளோட த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி எப்படி இருக்கும், நம்ம என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும், இது எல்லாமே இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Yes, shall we move to the chapter? Yeah. Happy day all. Will enjoy the chapter. Moms இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜெர்மினல் ஸ்டேஜ், அதாவது குழந்தை உருவாகிற ஸ்டேஜ் தான் நம்ம ஜெர்மினல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதாவது இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்மளோட பீரியட்ஸ் இருக்கும் இல்லையா, மிட் மந்த் ஆஃப் பீரியட்ஸ். இப்போ பீரியட்ஸ்க்கு அரௌண்ட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 25 to 30 daysக்குள்ளே ஒரு சைக்கிள் நடக்குது அப்படின்னா 14 or 15 day நம்ம இன்டர் கோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேபி ஃபார்ம் ஆகுறது அந்த டைமில் தான் நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம யூட்ரஸ். இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலோட செக்ஸ் ஆர்கன் செல் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெர்ம்னு சொல்லுவோம். அண்ட் ஃபீமேலோட செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஓவா. எக், அதாவது மேலோட எக் வந்து ஸ்பெர்ம்னு சொல்லுவோம், அண்ட் ஃபீமேலோட எக் வந்து ஓவம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம வந்து அந்த மிட் டே பீரியட், அதாவது ஃபஸ்ட்டு சைக்கிளுக்கும் செகண்ட் சைக்கிளுக்கும் நடுவில் நம்ம வந்துட்டு இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு இருக்கிற எக்கு வந்து ஸ்பெர்ம், மென்னோட ஸ்பெர்ம் இங்கே வந்து ஸ்டே ஆகும். ஸோ ஸ்டே ஆகி ஒரு சின்ன இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, ஸ்க்ரீனில் அப்படி பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு செல்லா மாறது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஜைகோட். அந்த செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு, மல்டிபிள் செல் டிவிஷனாக அது மாறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 24 hours to 36 hours ஆகும். அப்போ தான் நமக்கு அந்த கன்செப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆகி மல்டிபிள் செல் டிவிஷனாக மாறுது இல்லையா, அந்த மல்டிபிள் செல் டிவிஷன் ஒரு சின்ன உருவம், சின்ன ஒரு கல்லம், சின்ன சைஸ் நெல்லிக்காய் மாதிரி மாறும். அதுதான் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் அப்படின்னா இந்த சின்ன உருவமாக மாறுறது தான் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜுக்கு அப்புறம், இந்த மல்டிபிள் செல் டிவிஷனாக மாறினதுக்கப்புறம் இந்த செல் வந்து எங்கே போய் ஸ்டே ஆகும்? நம்மளோட யூட்ரஸில் போய் ஸ்டே ஆகும். யூட்ரஸில் நம்ம ஸ்டே ஆகிறது வந்துட்டு எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். சப்போஸ் இங்கேயே ஃபாலோபியன் டியூப் வீக்காக இருக்குது, லேயர் திக் கம்மியாக இருக்குன்னா நமக்கு மிஸ்கேரேஜ் நடக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபாலோபியன் டியூப்லேருந்து எங்கே போயிடும்? அது யூட்ரஸ்க்கு போயிடும். அந்த ஸ்டேஜ் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் ஸோ எம்ப்ரியோ டெவலப் இன்க்ளூடிங் பிளசண்டா அண்ட் umbilical cord. அப்போ பிளசண்டாவும் umbilical cordம் இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் டெவலப் ஆகும். பிளசண்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட் அப்படியே குழந்தைக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? நோ, நெவர். நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்க இல்லை இட்லி சாப்பிட்றீங்கன்னா குழந்தைக்கு அப்படியேலாம் இட்லி பிரியாணியெல்லாம் போகாது. குழந்தைக்கு வந்து அது எப்படி போகும் அப்படின்னா, அது ஒரு பிளட் செல்லாக மாறி பிளசண்டாவாக குழந்தைக்கு umbilical cordனா தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு அந்த ஃபுட்டு போய் சேரும். ஸோ இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் குழந்தைக்கு பிளசண்டாவும் வந்துடும், umbilical cord மூலியமாக அந்த பிளசண்டா உள்ளே போய் ஃபுட்டு வந்து குழந்தைக்கு கொடுத்துரும். இதுதான் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு ஃபீட்டல் ஸ்டேஜ். இந்த ஃபீட்டல் ஸ்டேஜுங்கிறது அந்த குழந்தைக்கு, அந்த எம்ப்ரியோவுக்கு ஒரு உருவம் கிடைக்கும் இல்லையா, ஒரு தலை வால் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு டெய்ல் மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே ஒரு பேபி வந்து டெய்ல் மாதிரி, ஒரு வால் மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் தான் கை கால்லாம் முளைக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு வந்து மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ், ஃபீமேல் செக்ஸ் எல்லாம் வந்துட்டு வரும். அதாவது ஒரு 3rd month 4th monthல தான் நம்மளால அந்த குழந்தை கேர்ளா பாயாங்கிறதே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது ஃபீட்டல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்லாம், உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் பாருங்கள், ஃபீட்டஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதோட க்ரோத். அதாவது குழந்தைக்கு ஒரு உருவம் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதுதான் ஃபீட்டல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அப்ராக்சிமேட் டைம்
ஆஃப் ப்ரீடென்டல் டெவலப்மெண்ட். இது 3 ட்ரைமஸ்டராக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த் டு தேர்ட் மந்த் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மந்த் டு தேர்ட் மந்த் இந்த ஒரு மல்டிபிள் செல் டிவிஷனாக மாறி அது வந்துட்டு ஜயகாட்லேருந்து எம்ப்ரியோவாக மாறி இதாகும் இல்லையா, ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு. அதாவது ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்னால் மேல் செக்ஸ் ஆர்கனும் அதாவது மேலோட ஸ்பெர்மும் ஃபீமேலோட எக்கும் சேர்ந்து நடக்கிறது தான் ஃபர்டிலைசேஷன். அது எங்கே நடக்கும்? ஃபாலோப்பைன் டியூப்பில் நடக்கும். ஃபாலோப்பைன் டியூப் எப்படி இருக்கும் நம்ம காமிச்சோம் இல்லையா, ஃபாலோப்பைன் டியூப் இப்படி தான் இருக்கும். இங்கே அந்த ப்ராசஸ் நடந்து அது உள்ளே போகிறது பேர் தான் என்னன்னு சொன்னோம், அதாவது இங்கே நடக்கிற ப்ராசஸ் பேர் ஜைகோட். அது உள்ளே போகும்போது அதோட பேர் எம்ப்ரியானிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் பீரியட் எப்படி இருக்கும்? குழந்தை இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருப்பாங்க. மாம்ஸ்க்கு எப்படி இருக்கும்? மம்மிக்கு நல்லா தூக்கம் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. எந்த வேலையும் செய்ய தோணாது. ஏதோ ரொம்ப லைக் நாசியாக இருக்கிறத விட லைக் வாமிட்டிங் அதெல்லாம் தாண்டி ரொம்ப டயர்டாக ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் லைஃப்பில் நடக்கும். ஸோ செகண்ட் மந்த் எம்ப்ரியோ 1.5 inches வளருவாங்க. அப்போ இங்கே கொஞ்சம் போன்ஸ் மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். ஃபேஸு, நெக்கு இதெல்லாமே ஒரு ஹியூமன் மாதிரி அது கொஞ்சம் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, ஒரு சின்ன செல் அழகாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு நல்லா ஒரு கேரி பேக் மாதிரி இருக்குங்களா, அந்த கேரி பேக்குள்ளே வளர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லிம்ஸு, பட்ஸ் எல்லாம் கேட்டினா பட்ஸ்னால் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். மாம்க்கு ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் லைஃப்மே டயர்டாக ரொம்ப வாமிட்டிங் இருக்கும், சாப்பிடவே தோணாது, எது சாப்பிட்டாலும் பிடிக்காது, இந்த மாதிரி இருப்பாங்க. பேபி இந்த மாதிரி அழகாக உள்ள க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ தேர்ட் மந்த் பிகினிங் ஆஃப் ஃபீட்டல் அதாவது உருவம் கிடைச்சிரும். செக்ஷுவல் டிஃப்ரென்சஸ் கண்டினியூஸ் வித் மேல் அண்ட் செக்ஸ் ஆர்கன் ஷோரிங் மோர் ரேப்பிட் டெவலப்மெண்ட். அந்த ஃபீமேல் ரிமைனிங் மோர் நியூட்ரல். மேல் பேபியாக இருந்துச்சுன்னா ரேப்பிட் க்ரோத் இருக்குமா, ஃபீமேல்னா நியூட்ரலாக அப்படியே இருக்கும்னு சொல்கிறாங்க. 20 டெம்பரவரி டீத் லைட் ஆன் எல்லாமே, அதாவது டீத்துக்கான பேசிக் இது வோக்கல், த்ரோட்டு, கிட்னி இது எல்லாமே குழந்தைக்கு இப்போ டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் மந்த் அப்படிங்கும்போது அந்த குழந்தை எந்த ட்ரைமஸ்டரில் போயிடுவாங்க? செகண்ட் ட்ரைமஸ்டர். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னென்சி தான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். செகண்ட் ட்ரைமஸ்டரில் லோவர் பார்ட் ஆஃப் பாடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். இப்போது ஹெட் சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு லைக் தலை தான் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும். இப்போ பாடி பார்ட்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு எவென்ச்சுவல் சைஸில் இருப்பாங்க. ஸ்கின் கலர் அப்பியர் ஆகிடும். ஃபிங்கர்ஸு இது எல்லாமே குழந்தைக்கு இப்போ 4th monthல ஒரு ஹியூமன் லுக்கிங்ல இருப்பாங்க. ஒரு மஸ்குலர் மெச்சுரேஷன், அதாவது ஒரு ஹியூமன் மாதிரியே இருப்பாங்க பார்க்குறதுக்கு. 5th monthல ஸ்கின் எல்லாம் நல்லா இதாகி ஸ்வெட் கிளாண்டு, ஹேரு, நெயில்ஸு, ஃபிங்கர்ஸ், டோஸ் இது எல்லாமே நல்லா டெவலப் ஆகி இந்த இதில் கொஞ்சம் லாங்கர் ஃபுட், கால்லலாம் நல்லா வளர்ந்து ஒரு கொஞ்சம் வெயிட்டும் போட்டிருப்பாங்க. நமக்கு இந்த ஸ்டேஜில் தான் வயிறும் நல்லா தெரியும் இல்லையா. அம்மாவுக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் கம்மியாகும், ரொம்ப கம்மியாகாது, பட் லைட்டராக கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 6th month ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். மவுத்து இது எல்லாமே ஃபார்ம் ஆகும். டங்கு, மவுத் இது எல்லாமே அப்டமெண்ட் அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஹியூமனாக இந்த 6th monthல அந்த குழந்தை மாறிடும். அம்மாவுக்கும் நல்ல பெல்லி தெரியும். இப்போ குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். எஸ், நெக்ஸ்ட்டு 7th monthங்கும் போது அவங்க 3rd trimester போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு 3 months இதில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிமஸ்டர் பேபி அப்போ தான் ஒரு சின்ன செல்லாக இருந்து மல்டிபிள் செவல்யூஷனாக மாறி அவங்க எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேருந்து ஃபீட்டஸாக மாறுவாங்க. மம்மிக்கு ரொம்ப டயர்ட்னஸ், சிக்னஸ் இருக்கும். செகண்ட் ட்ரிமஸ்டர் பீரியட் பார்த்திங்கன்னா 4th to 6th month. இங்கே பேபி கொஞ்சம் ஹியூமன் லுக்கிங்காக இருப்பாங்க. மசில் டெவலப் ஆகும், ஹேரு, பாடி பார்ட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அம்மாவுக்கும் இங்கே பெல்லி பெருசாகும். அம்மாவோட ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய வேறுபடும். இந்த
ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் அவங்களுக்கு பிரெஸ்ட் ஸ்வெல் ஆகுறது, கை கால்லாம் நல்லா ஸ்வெல் ஆகுறது, பெயின் வருது, இந்த மாதிரிலாம் 7th மந்த் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 3rd ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். இங்கே அம்மாவோட பாடி வெயிட்டுமே கொஞ்சம் மாறுபடும். ஆர்கானிசம் கேப்பபிள் ஆஃப் இண்டிபெண்ட் செரெபல் ஹெமிஸ்பியர் ஜென்ரலி இஸ் அபவுட் 15 inches லாங். இப்போ குழந்தை வந்துட்டு 15 இன்ச்சும் வெயிட்டும் ஒரு 3 pound, அதாவது 3 kg வரைக்கும் வெயிட் இருக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ 7th மந்த்துங்கும் போது குழந்தைக்கு வந்துட்டு நல்லா வந்து சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்கும், சவுண்ட் எல்லாம் நல்லா லிசன் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த வழகாப்பு பண்ணுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் குழந்தைகிட்ட ஆஃப்டர் 6 months இல்லையா, அந்த பேபி லுக்கிங்லாம் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே நம்ம எப்படி இருக்கணும், ஒரு நல்ல வெல்கமிங்காக இருக்கணும், ஹாப்பியாக அந்த குழந்தைய வர வைக்கணும் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் மதர் ரொம்ப டிப்ரெஸ்டாக இல்லாமல், சோகமாக இல்லாமல், தூங்கிட்டே இல்லாமல் குழந்தைய ரொம்ப ஹாப்பியாக என்கேஜிங்காக நம்ம வந்து இன்வால்வ் பண்ணி கொண்டு வரணும். அதுதான் 7th month, 8th month அண்ட் 9th month. ஸோ இங்கே 7th 8th and 9th month மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னா, குழந்தைக்கு லைக் குட் இம்யூனிட்டி கிடைக்கும், ஊட்டச்சத்து கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 6 months, அதாவது அரௌண்ட் 7 monthலேயே குழந்தை வந்து நல்லா வளர்ந்துருவாங்க, ஒரு ஹியூமன் லுக்கிங் கிடைச்சிடும். அந்த 3 monthஸில் குழந்தைக்கான தேவையான ஊட்டச்சத்து வந்துட்டு அந்த கடைசி 3 monthஸில் தான் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதில் தான் அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல இம்யூனிட்டியோடு வளருவாங்க. ஸோ லாஸ்ட் ட்ரிமஸ்டர் என்னென்னா 7th month, 8th month அண்ட் 9th month வந்து நம்ம லாஸ்ட் ட்ரிமஸ்டர்னு சொல்லுவோம். இங்கே ஃபீட்டல் ஹார்ட் ரேட் பிகம்ஸ் குவைட் ரேப்பிட், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இது எல்லாமே ஒரு ஹியூமனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா விஷயமே இங்கே நல்லா டெவலப் ஆகிட்டு ஒரு ஹியூமன் க்ரோத்தில் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக ஃபஸ்ட் ட்ரிமஸ்டர், செகண்ட் ட்ரிமஸ்டர் அண்ட் 3rd ட்ரிமஸ்டர் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம புக்ஸில் 3rd சாப்டர் நம்ம பார்க்கலாம், பேலன்ஸ் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 3rd சாப்டர் பாருங்கள், பேஜ் நம்பர் 29, ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட். அதில் நம்ம ஆல்மோஸ்ட் பிபிடிலேயே லைஃப் பிகின்ஸ் பார்த்துட்டோம், கன்செப்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம், க்ரோத் பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட் ட்ரிமஸ்டர்ஸ் பார்த்தோம், செகண்ட் ட்ரிமஸ்டர், 3rd ட்ரிமஸ்டர் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ மேஜர் மைல்ஸ்டோன்ஸ் ஆஃப் ஃபீட்டல் டெவலப்மெண்ட். மேஜர் மைல்ஸ்டோன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் ஏற்படும் அவங்களோட நம்ம குழந்தை நம்ம வயிற்றில் இருக்கும்போது. 12 வீக்ஸ் அப்படின்னா அரவுண்ட் ஒரு 4th month அப்படிங்கும்போது செக்ஸ் ஆஃப் அ சைல்ட் பி டிட்டர்மைண்ட். குழந்தையோட செக்ஸ் வந்து என்னென்னலாம் டிட்டர்மைன் பண்ண முடியும், ஐலிட்ஸ், லிப்ஸ், இது எல்லாமே நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். 16th வீக் அப்படிங்கும்போது 6 months அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஃபீட்டல் டெவலப்மெண்ட். மதருக்கு வந்துட்டு இப்போ தான் லைக் அந்த மதர்லி ஃபீலிங் வரும், அவங்களால வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். 20 வீக்ஸ் போது குழந்தைக்கு ஹேர் க்ரோத் நல்லா வர ஆரம்பிக்கும். இங்கே சில குழந்தைங்க சக்கிங் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சக்கிங், தம் சக்கிங், கை சூப்புறது, அதெல்லாம் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஹேர் க்ரோத் வரும்போதெல்லாம் மம்மிஸ்க்கும் வந்து இச்சிங் இருக்கும் ஸ்டொமக்கில், இதெல்லாம் வந்து ஹேர் க்ரோத்னாலன்றதும் சொல்லலாம். இன்னொன்று 6th மந்த்துங்கும் போது வயிறும் இன்னும் பெல்லியும் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது நம்மளோட ஸ்டொமக் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறனால நமக்கு வந்து அந்த இச்சி ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகும், அது ஒரு ரீசனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 24th வீக் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹியூமன் நமக்கு கிடைப்பாங்க. அவங்களுக்கு இப்போ ப்ரீத்திங் இதெல்லாமே வந்துட்டு நடக்க ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் சில குழந்தைங்க வந்து ப்ரீமெச்சூர்டு, அதான் குறை பிரசவமாக பிறக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்படி பிறந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்துட்டு சர்வைவல் ரேட் ரொம்ப கம்மி, ரொம்ப வீக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 28 வீக்ஸ். 28 வீக்ஸும் போது ஆல்மோஸ்ட் 9th to 10th month வந்துடுவாங்க. எஸ், 28 வீக்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் நர்வ் சிஸ்டம், பிளட்டு, ப்ரீத்திங் இது எல்லாமே அவங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகி லைக் நார்மல், அதாவது நல்ல இம்யூனிட்டி க்ரோத் வந்து 28th வீக்கில் தான் குழந்தைக்கு கிடைக்கும்.
ஸோ 29 to 38 வீக் ஜென்ரல் ஃபினிஷிங் ஆஃப் பாடி சிஸ்டம். அவங்களுக்கு இங்கே நர்வ்ஸ் வெயிட் இது எல்லாமே ஹேண்ட் ஆகும். நம்ம சொல்லுவாங்க இல்லையா லாஸ்ட் 3 months நல்லா வந்து பேபிக்கு தான் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட். ஹெரிடிட்டி என்வோமெண்ட். ஹெரிடிட்டினா குழந்தை எப்போவுமே நம்ம அம்மா அண்ட் அப்பாவோட ஜீன்லேருந்து தான் வளர்கிறாங்க. செக்ஸும் அதுலேருந்து தான், அதாவது குழந்தையோட ஜெண்டர், ஃபிசிக்கல், மென்டல், ஐஸு, நோஸு, கலர் இது எல்லாமே அம்மா அப்பாவோட ஜீன்லேருந்து தான் வருது. மோஸ்ட்லி ஹெரிடிட்டி பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஜீன் தான் மோர் டாமினண்ட்டாக இருக்கும் அம்மாவோட ஜீனை விட. நெக்ஸ்ட் ரேபிட் க்ரோத். முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு சின்ன செல் அரௌண்ட் ஒரு 3 கிலோ 20 இன்ச் லென்த்தில் ஒரு 9 மாதம் பீரியட், ஒரு அரௌண்ட் 10 மாதங்கும் போது நம்ம கையில் ஒரு அழகான ஹியூமனாக வந்து ஒரு ரேபிட் க்ரோத்தில் கிடைப்பாங்க. ஒரு சின்ன செல் வந்துட்டு ஒரு அழகான ஹியூமனாக மாதிரி நம்ம கையில் கிடைப்பாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் இன் ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட். ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட் அதாவது ப்ரெக்னன்சி பீரியடில் நம்மளோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம நல்ல குட் டயட் ஃபாலோ பண்ணியிருக்கணும், நல்ல ஃபுட்ஸ் இன்டேக் பண்ணியிருக்கணும், நல்ல ஹாப்பியான என்விரான்மெண்ட்டில் இருக்கணும், லைக் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற பிரச்சனைலாம் இல்லாமல் நம்ம ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பில் இருக்கணும். நம்ம நல்ல லைக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைக் காடோட சாங்ஸ் காட் சாங்ஸாக கேட்குறதா இருக்கட்டும், நல்ல புக்ஸ் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே மதரோட மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கும் குழந்தையோட மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதர் ரொம்ப அழுது இதெல்லாம் இருந்தாங்கன்னா குழந்தைக்கும் அதே மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீநாட்டல் கேர் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேரண்ட்ஹுட். இங்கே நம்ம ஒரு கேர்ளாக இருப்போம், தென் உமனாக மாறினோம், அப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் மெட்டீரியலாக இருந்தோம், இங்கே நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு அம்மாவாக மாற போகிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த அம்மாவாக மாற ஸ்டேஜில் நமக்குன்னு உள்ள உணர்வு இருக்கும். ஒரு குழந்தை நமக்கு கிடைக்க போகிறாங்க, அந்த குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்கணும், எப்படி வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் லைஃப்பில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணலையோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்கணும், அந்த குழந்தை ஆசைப்படுறது நடக்கணும், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் முன்னாடி எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, என்ன எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு நல்ல ஹெல்த்தியான குழந்தையா வேணும், நல்ல ஹாப்பி லைக் ரொம்ப அது வந்து ஹாப்பியாக வெல்கமிங்காக நீங்கள் வந்துட்டு எப்படி இருந்தாலும் என் குழந்தை அது வந்து நல்லா ஹெல்த்தியாக பிறக்கணும். அந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ப்ரீநாட்டல்ஹுட்டில் யோசிக்கணும். ப்ரெக்னென்ட் மதர்ஸ் நல்ல எக்ஸசைஸ், ரெகுலர் செக்கப்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபுட் இதெல்லாம் கரெக்டான இன்டேக்ஸ் எடுக்கணும். ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால்னா இங்கே மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறது, தூக்கம் வரல, இல்லை பேக் பெயினாக இருக்குன்னு பெயின் கில்லர் சாப்பிட்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ் இருக்கிற மெடிசன். இது கண்டிப்பாக குழந்தைக்கு ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டரில் கொடுக்கறது. மென்டல் வெல்பீயிங், சுற்றி இருக்கிறவங்க வந்து ஏதாவது சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், மூட நம்பிக்கைக்காக இதை பண்ணு அதை பண்ணு, லைக் இதெல்லாம் சொல்லுவாங்க, வயிறு குட்டியாக இருந்தால் பாய் பேபி, வயிறு பெருசாக இருந்தால் கேர்ள் பேபி, இந்த மாதிரிலாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. லைக் நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் வந்து ஃபேமிலிஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே நம்பாமல் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் செக் பண்ணி அதுக்கான மெடிகேஷன்ஸ் எடுத்து லைக் மைண்டை வந்து ஒரு நல்ல மெடிடேஷனோ எக்ஸசைஸோ யோகாவோ பண்ணி நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ்டாக நம்ம வச்சுக்கணும் எப்போவுமே. ஸோ ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன கண்டிஷன்ஸ் குழந்தைய அஃபெக்ட் பண்ணும்? மேட்டர்னல் நியூட்ரிஷன், குழந்தை அதாவது அம்மாவோட நியூட்ரிஷன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு குழந்தைக்கும் அஃபெக்ட் பண்ணும். விட்டமின் டெஃபிஷியன்சி இது எல்லாமே வரும். விட்டமின் டெஃபிஷியன்சி சி, B6, B223K இது எல்லாமே ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட்டில் குழந்தைக்கு வர விட்டமின் டெஃபிஷியன்சி. ஸோ மதர்ஸ் வந்து கரெக்டான ஃபுட்ஸ் வந்து இன்டேக் பண்ணிக்கணும். கேரட் சாப்பிட்றது, ஆப்பிள் சாப்பிட்றது, இந்த மாதிரி கரெக்டான ஃபுட்ஸை வந்து மதர்ஸ் வந்து இன்டேக் பண்ணணும். மேட்டர்னல் ஹெல்த், இங்கே எண்டோக்ரைன் டிசீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது மதர் பிஃபோர் ப்ரெக்னன்சி கூட சுகர் இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைக்கும் அந்த டயபெட்டிக்ஸோ தைராய்டோ வரதுக்கு 200% வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் ப்ரெக்னன்சியே மதர் வந்து சுகர் ஆர் தைராய்டு பேஷண்ட்டாக இருந்தால் குழந்தைக்கும் அது வரதுக்கு 200% சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் RH ஃபேக்டர். RH ஃபேக்டர் தான் குழந்தையோட பிளட் குரூப்பை வந்து டிசைட் பண்ணும். ஸோ RH ஃபேக்டருங்கிறது என்னது? குழந்தையோட பிளட் குரூப்பை டிசைட் பண்ணுறது தான் RH ஃபேக்டர். ட்ரக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பில்ஸ் இருக்கக்கூடாது. இங்கே மெயினாக வந்துட்டு நம்ம எக்ஸ்ரே அண்ட் ரேடியம்
மெயினாக எழுதியே போட்டிருப்பாங்க, ப்ரெக்னென்சி உமன்ஸ் ஆர் நாட் அலோட் இன் எக்ஸ்ரே ரூம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ரேஸ் வந்து அவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் குழந்தைய. ஸோ அதுலேருந்து மதர்ஸ் வந்து இதுவாக பத்திரமா இருக்கணும். ப்ரீ பேரண்டல் ஏஜ், இங்கே சஜஸ்டட் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி வந்து ஆஃப்டர் அடலசன்ஸ் நம்ம ஏஜ் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம பாடி வந்து அந்த ப்ரெக்னென்சிக்கு ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் ஆகும். பட் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஒரு உமன் எப்போ ப்ரிப்பேர்டாக இருப்பாங்கன்னா 21 இயர்ஸில் தான் நம்ம பாடியும் யூட்ரஸும் நல்லா ஹெல்த்தியராக இருக்கும். அதே மாதிரி மென்டலாகவும் நம்ம வந்துட்டு அந்த ப்ரெக்னென்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மென்டல் ஸ்டெபிலிட்டியும் நமக்கு அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பிஃபோர் 29 இயர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்சி லைக் 21 to 29 வந்துட்டு ஒரு குட் ப்ரெக்னென்சி பீரியடுன்னு சொல்கிறாங்க. மெட்டர்னல் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் நிறைய லைக் நமக்கு பீரியட்ஸ் அப்பவே நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், தூங்க முடியாத நிறைய பேக் பெயின் அந்த மாதிரி இருக்கும். இங்கேயுமே அதே மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். எதுக்கு அழுகிறோம் தெரியாது, திடீர்னு ஹாப்பியாக இருப்போம், திடீர்னு ரொம்ப சேட் ஆகிடுவோம். ஸோ அந்த எமோஷ்னல் பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோகா மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ ஒரு குழந்தையோட செக்ஸ் எப்படி டிட்டர்மைன் ஆகுது, நம்மளோட பாடியில் டோட்டலி 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. அந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸில் ஃபீமேலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா XX, அதே மேலோட குரோமோசோம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீமேலோ பேர் கண்டெயின் X குரோமோசோம்ஸ் அண்ட் அனதர் மேலோடது பார்த்திங்கன்னா Xும் இருக்கும் வையும் இருக்கும். மேலோடது வந்து Xும் இருக்கும் வையும் இருக்கும். இப்போது ஃபீமேல் கிட்ட X மட்டும்தான் இருக்கு இல்லையா, மேல் கிட்ட தான் வை இருக்கு. இப்போ ஃபீமேல் கிட்ட இருக்கிற Xும் மேல் கிட்ட இருக்கிற வையும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது நம்ம என்ன பேபின்னு சொல்லுவோம், பாய் பேபின்னு சொல்லுவோம். என்ன பேபின்னு சொல்லுவோம், பாய் பேபி. இப்போ ஃபீமேல் கிட்ட என்ன குரோமோசோன் மட்டும்தான் இருக்குது, X குரோமோசோன். மேல் கிட்ட X குரோமோசோன், அதாவது ஃபீமேல் கிட்ட X மட்டும்தான் இருக்கு, மேல் கிட்ட இருக்கிற X ஜாயின் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன பேபி கிடைப்பாங்க, ஃபீமேல் பேபி. இப்படி தான் குழந்தையோட செக்ஸ் டிட்டர்மைன் ஆகுது. ஃபீமேல் கிட்ட அதாவது ஒரு அம்மா கிட்ட XX குரோமோசோன் தான் இருக்கும், அப்பா கிட்ட தான் X குரோமோசோனும் இருக்கும், Y குரோமோசோனும் இருக்கும். அம்மா கிட்ட இருக்கிற X குரோமோசோனும் அப்பா கிட்ட இருக்கிற Y குரோமோசோனும் ஜாயின் ஆச்சுன்னா பாய் பேபி. அம்மா கிட்ட இருக்கிற X குரோமோசோனும் அப்பா கிட்ட இருக்கிற X குரோமோசோனும் ஜாயின் ஆயிடுச்சுன்னா அது மேல் பேபியா டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல குழந்தையோட பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு டிசைட் பண்ணுறதுக்கான ஃபேக்டர் யார்கிட்ட இருக்குது, ஃபாதர் கிட்ட தான் இருக்குது. ஓகே, கைண்ட் ஆஃப் பர்த் என்னென்ன கைண்ட்ஸ், நேச்சுரல் பர்த்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நார்மல் டெலிவரி. ப்ரீச் பர்த்னா ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரினா எப்படி இருக்கும், குழந்தையோட தலை முன்னாடி வரும், மற்ற பார்ட்ஸ் எல்லாம் செகண்டரியாக இருக்கும். ப்ரீச் பர்த்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கால் வெளியே வரும், அப்புறம் தான் தலை வெளியே வரும். ஸோ இந்த ப்ரீச் பர்த்தில் குழந்தையோட டெத் ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா தலை உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா மூச்சு விடுறது இது எல்லாமே பனிக்கொண்டெல்லாம் உடைஞ்சிரும் இல்லையா, ஸோ மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ப்ரீச் பர்த் எல்லாம் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, சி செக்ஷனாக பண்ணி எடுத்துடுவாங்க. இந்த மாதிரி இந்த தொப்புள் குழி சுற்றி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது. டிரான்ஸ்வர்ஸ் பர்த்னா குழந்தை வந்துட்டு ஜிக்ஸாக்காக அப்படி லையா இப்படி படுத்திருப்பாங்க, அப்படி படுத்திருக்க, அதாவது ஜிக்ஸாக்காக ஒரு யூ ஷேப்பில் இருப்பாங்க. இப்போ வந்து அந்த குழந்தைய வந்துட்டு கண்டிப்பாக சி செக்ஷன், அதாவது ஆப்ரேஷன் பண்ணி தான் பண்ண முடியும். இன்ஸ்ட்ருமெண்டல் பர்த் வந்துட்டு நண்பன் மூவியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹீரோயின் அக்காவுக்கு பண்ணியிருப்பாங்க இல்லையா, மதர்னால் புஷ் பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேக்கம் மாதிரி வச்சு ப்ரெஷர் கொடுத்து குழந்தையோட தலையை பிடிச்சி வெளியே இழுப்பாங்க. மதரோட ப்ரெஷர் இல்லாமல் போச்சுன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் பர்த் நடக்கும். சிசேரியன் செக்ஷன், சி செக்ஷன் உங்களுக்கு தெரியும். சி செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 7 லேயர் ஆஃப் ஸ்கின்னை அறுத்து தான் 7வது லேயரில் தான் குழந்தை இருப்பாங்க. அப்படி தான் நம்ம சி செக்ஷன் நடக்குது. அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கும் சி செக்ஷனில். டைலேஷன் அப்படின்னா பெயின். ஃபஸ்ட்டு பேபிக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 12 to 14 hours ஆஃப் பெயின் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க.
ஆவரேஜ் வந்து 12 to 14 hours ஆஃப் பெயின் இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்த், லேட்டர் பர்த்ஸுக்கெல்லாம் வந்து கிராஜுவலாக 4 to 6 months வந்துட்டு 6 ஹவர்ஸாக மாறிடும். ஃபர்ஸ்ட் பேபிக்கு 12 to 14 hours வரைக்கும் பெயின் இருக்கும். செகண்ட் பேபிக்கு 4 to 6 hours. இது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைங்களுக்கும் வேறு லைக் ஒவ்வொரு பாடி ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு அம்மா அவரோட பாடி ஸ்ட்ரக்சர், அவங்களோட எக்ஸசைஸ், ஃபுட்டு இன்டேக் இதெல்லாம் வச்சு அதோட டைமிங்ஸ் எல்லாம் வேறுபடும். சில பேருக்குலாம் உள்ளே போனோடனே பேபி பிறந்துடும். சில பேருக்குலாம் 2 days ஆகியும் ரொம்ப பெயின் வந்து தான் பேபி பிறப்பாங்க. பர்த் ஆஃப் பேபி, அதாவது ஒரு சின்ன கடுகளவிலிருந்து அம்மாவோட இது வந்து பெரிய வாட்டர்மெலன் சைஸ் வரைக்கும் அந்த வெஜைனா ஓப்பன் ஆனாதான் பேபியோட தலை வெளியே வரும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின் பீரியட் இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு, அதாவது அந்த பேபி தலை முட்டி வெளியே வர்றதுக்கு அரௌண்ட் 50 to 20 minutes ஆகும்னு சொல்கிறாங்க. 50லேருந்து 20 minutesக்குள்ளே வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளசண்டா இம்ப்ளிக்கல் கார்டை இம்மீடியட்டாக கட் பண்ணிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் ஃபுட்டை வந்துட்டு டைரெக்டாக பேபி வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங்கில் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஆவரேஜ், இது நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, 1 marksல கேட்பாங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 inch இருப்பாங்க, 2.5 kg இருப்பாங்க. 2.5 மேலே இருக்கிறது எல்லாமே நார்மல் வெயிட், அதாவது அரௌண்ட் 3.5 வரைக்குமே நார்மல் வெயிட். 4 எல்லாமே சில பேபி இருப்பாங்க. நெக்ஸ்ட் பிஹேவியர் ஆஃப் நியூபார்ன் என்ன பண்ணுவாங்க, நோ கண்ட்ரோல், அழுதுகிட்டே லைக் அழுவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, லைக் அவங்க யூரினேட் பண்ணுறது, பூப் பண்ணுறது, இதுதான் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இந்த நியூபார்ன் தாண்டி நியோனென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே குழந்தை வந்து நம்மளோட டெம்பரேச்சர் நம்மளோட பாடிக்கு, அந்த குழந்தை வெயிலுக்கு, குளிருக்கு, அப்புறம் ஃபுட்டு, ப்ரீத்திங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். வார்மில் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருப்பாங்க, ஒரு வார்ம்த்னஸ், ரொம்ப ஹாட்டும் இல்லாமல் கோல்டும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருப்பாங்க. ஃபுட்டுக்கு வந்து அவங்க அழுக தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அமினோட்டிக், அதாவது அந்த யூம்லிக்கல் கார்டு மூலியமாக, தொப்புள் கொடி மூலியமாக ஃபுட் கரெக்டாக போயிருக்கும். இந்த ப்ளசண்டா வந்து ப்ளசண்டா வந்து நம்ம மம்மி சாப்பிட்ற குட் ஃபுட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணி ப்ளசண்டா மூலியமாக குழந்தைக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமுமே குழந்தைக்கு வார்மில் இருக்கும்போது, அதாவது வயிற்றில் இருக்கும்போது தெரியாது. இங்கே தான் குழந்தை வந்து பசி, அன்கம்ஃபர்டபுள், கிளைமேட்டு, ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே இங்கே தான், இந்த நியோனென்ட்டில் தான், அதாவது 0லேருந்து பிறந்ததுலேருந்து 2 வாரம் வரைக்கும் இந்த எல்லா விஷயத்துக்கும் அடாப்ட் ஆவாங்க. ஸோ ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் பாருங்கள். பேரண்ட்டாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணணும், டீச்சராக இருந்தால், கேர் கிவராக இருந்தாங்கன்னா ஃபிசிக்கல் நீடு, அஃபெக்ஷன், இதெல்லாமே டிசிப்ளின் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆட்டிடியூடு, சில்ட்ரனோட அச்சீவ்மெண்ட் அட்மையர் பண்ணணும். இது எல்லா விஷயங்களும் பேரண்ட்டும் இதுவும் பண்ணணும், பார்ப்பாங்க. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் நியூபார்ன் என்ன பண்ணுவாங்க, நியூபார்ன் ஃபஸ்ட்டாக பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி வந்து சக்கிங், அதாவது மதர் பிரெஸ்ட்லேருந்து மில்கை சக் பண்ணுறது தான், ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்கிறது தான் அவங்க மோஸ்ட்லி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சென்சாரி கேப்பபிலிட்டி, ஃபஸ்ட்டாக குழந்தைக்கு என்ன சென்ஸ் டெவலப் ஆகும், எஸ், இயரிங் டெவலப் ஆகும். இயரிங்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்டர் 4th month 5th month தான் விஷுவல் அவங்களுக்கு டெவலப் ஆகும். விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. விஷுவல் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து பிரெஸ்ட்லேருந்து நம்மளோட ஃபேஸ் வரைக்கும் அந்த குழந்தைக்கு தெரியும். லேட்டராக 5th month to 6th month வந்துட்டு ஹால் தூரம் வரைக்கும் குழந்தைக்கு தெரியும். ஆஃப்டர் 6th month தான் கலர்ஸ் எல்லாம் நல்லா குழந்தைக்கு தெரியும். அப்போ தான் ஐஸ் டெவலப் ஆகும். அதுக்கப்புறமா தான், அதுக்கு முன்னாடி ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, டச், இந்த மாதிரி எல்லா சென்ஸுமே குழந்தைக்கு ஃபஸ்ட்டு 6 monthsக்குள்ளே அழகாக டெவலப் ஆகிடும். ஸோ மோட்டார் ஸ்கில்ஸுங்கிறது என்ன அப்படின்னா 2 மோட்டார் சொல்லுவோம், ஃபைன் அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில். ஃபைன் மோட்டார் அப்படிங்கிறது என்னதுன்னா, குழந்தை கை கால் அசைச்சு ஒரு வேலை லைக் ஒரு விஷயத்தை பிடிக்கிறாங்க, கையை பிடிச்சிக்கிறாங்க, பொம்மையை பிடிக்கிறாங்க, அது வாயில் வைக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். மூவிங் அரௌண்ட் த நியூபார்ன் ஆர் வெரி இம்ப்ரெசிவ். The newborn infant can't hold up her head. She can't coordinate her looking and her reacting it. She cannot, அவங்க ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா. மேஜர் ரிஃப்ளெக்ஸஸ் ஆஃப் பேபி. ரூட்டிங் அப்படின்னா
ஃபஸ்ட்டாக அந்த குழந்தைக்கு வந்து சக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? எஸ், மவுத்தில் ஸ்டார்ட் ஆகும். சக்கிங் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்வாலோவிங், பால் வந்து உள்ளே சக் பண்ணுவாங்க, அப்புறம் முழுங்க ட்ரை பண்ணுவாங்க. முழுங்குவது அப்படிங்கிறது தான் ஸ்வாலோவிங். மோரோ அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஸ், அந்த குழந்தை முழுங்கி அது உள்ளே போகி ஒரு லைக் அதை வந்து உணர்றாங்க இல்லையா, அதுதான் மோரோன்னு சொல்லுவாங்க. பேபின் ஸ்கைனா அவங்க ஃபஸ்ட்டாக அவங்க ஃபிங்கர்ஸையும் ஃபீட்டையும் இப்படி கேர்ள், அதாவது ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணி கேர்ள் பண்ணுறதெல்லாம் ஃபீல் பண்ணுறது பேபின் ஸ்கை. கிராஸ்ப்னா ஒரு விஷயத்தை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறது, டைட்டாக பிடிச்சிக்கிறது கிராஸ்ப்னு சொல்லுவாங்க. ஸ்டெப்பிங்னா ஃபஸ்ட்டாக ஒரு இன்ஃபேண்ட் 2 வயசுங்கும் போது இன்ஃபேண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டாக அவங்க நடக்கிறது, நிற்கிறது, உட்காருது, இது எல்லாமே நம்ம ஸ்டெப்பிங்னு சொல்லுவோம். 10 points ஃபார் நியூ பார்ன் பேபி. இது வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் நெக்ஸ்ட்டு படிக்க போகிற ஒவ்வொரு டாப்பிக்லையுமே இந்த 10 points இருக்கும். நீங்கள் வந்து இது ஜென்ரலாக நீங்கள் இந்த 10 points படித்து வச்சுக்கலாம். படித்து வச்சுட்டு உங்களுக்கு எந்த 10 points வேணுமோ அது வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எழுதிக்கலாம். லைக் எப்படி குழந்தைய பார்த்துக்கணும், பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். நியூபார்ன் பேபிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் எப்போவுமே, அதாவது ப்ரெஸ்ட் ஃபீடிங் மூலயமா கிடைச்சிரும். ப்ரெஸ்ட் மில்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். க்ரையிங் பேபியாக இருந்தாங்கன்னா டக்குன்னு தூக்கி நம்ம எமோஷ்னல் கான்டாக்ட், அதாவது நல்லா பேம்பரிங்காக வச்சுக்கணும். பாத் குடிக்கும்போது லுக்வார்ம், அதாவது ரொம்ப மிதமான சூட்டில் தான் குழந்தைய குடிக்க வைக்கணும். சோப்பு, ஆயில், அது இதுன்னு போட்டு பவுடர் இந்த மாதிரிலாம் குழந்தைய போட்டு இன்ஃபெக்ட் ஆகிடும். அதெல்லாம் போட்டால் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடாது. இந்த மோஸ்ட்லி கேரளா சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிலு, காதில் எண்ணெய் இந்த மாதிரிலாம் ஊற்றி அதெல்லாம் பண்ணவே கூடாது. அதெல்லாம் குழந்தையோட இயர் ட்ரம்மை பாதிக்கும். காதே கேட்காம போகிறதுக்கு கூட நிறையா சான்சஸ் இருக்குது. பாசிஃபையர்ஸ், அதாவது குழந்தைங்க வந்து ஒரு தேன் மாதிரி ரப்பர் சப்புவாங்க இல்லையா, அந்த ரப்பர் எல்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அப்படின்னா மில்கை கன்சியூம் பண்ணுறது கம்மி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கோல்டு வெதரில் வெளியே கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஒரு நல்ல பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டில் வச்சுக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டடாக இந்த 10 பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்லையும் நமக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த 10 பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த 3rd சாப்டர் ஓவர். ப்ரீநேட்டலில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ப்ரெக்னென்சி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஃபஸ்ட் ட்ரிமைஸ்டர், செகண்ட் ட்ரிமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரிமஸ்டர்னு 3 ட்ரிமஸ்டர் பார்த்தோம். அதில் மம்மி எப்படி இருப்பாங்க, பேபிஸ் எப்படி இருப்பாங்கங்கிறது பார்த்தோம். நியோனெட் பார்த்தோம், அதோட டிஃப்ரென்சேஷன்ஸ் பார்த்தோம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்தோம். மதர் வந்து லைக் அவங்க என்னென்ன டெஃபிஷியன்சிலாம் மதர்ஸ் அஃபெக்ட் பண்ணுங்கிறது பார்த்தோம். ஸோ ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட் சாப்டர் ஓவர். ஓவரால் 3 சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஆல்.